நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஆன்சர் சொல்லிட்டேன். அப்பதான் வந்து என்னோட டெக்னிக்கல் எரர்ல கட் ஆயிடுச்சு. என்னன்னா எங்கெங்கெல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் வேக்கம் இருக்கோ, இடைவெளி இருக்கோ, அதை உச்சநீதிமன்றம் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட்ல, அந்த எலெக்ஷன் கமிஷனர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட்ல குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். ஆனா யாரோட பரிந்துரையில் நியமிப்பாருங்கிறது வேக்கமா இருந்துச்சு, இடைவெளியா இருந்துச்சு. அதை ஃபில் பண்றதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்தாங்க. பிரதமர், எதிர்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதினு அந்த வேக்கமை ஃபில் பண்றதுக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த ஜட்மெண்ட்டை ஏற்றுக்கொண்டுதான் மத்திய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. போன வருடம் நினைக்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க, அப்பாயின்மெண்ட் ஆஃப் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், எலெக்ஷன் கமிஷனர். சோ எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி வேக்கம் இருக்கோ அதை ஃபில் பண்றதுக்குன்னு உச்சநீதிமன்றம் ஜட்மெண்ட் கொடுக்கலாம். இதே அரசு, இதே பாஜக அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. எனவே இந்த அரசியல் சாசனத்துல எத்தனை நாட்களுக்குள்ள முடிவெடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு டைம் ஃப்ரேம் கொடுக்கல. அதை பயன்படுத்தி ஆளுநர் இது போன்ற அரசியல் சாசனத்துக்கு எதிராக செயல்படுகிறார் என்ற வழக்கு வரும்போதுதான் உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு உத்தரவை கொடுக்கிறார்கள். இது முதன்முறை கொடுக்கல. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிக்கு உச்சநீதிமன்றம் கொடுக்கப்படும் முதல் உத்தரவு இது கிடையாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், மணிப்பூர் ஸ்பீக்கர் வந்து ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் பெட்டிஷன், ஆன்டி டிஃபெக்ஷன் லால டிஸ்குவாலிஃபிகேஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்படுது. அந்த வழக்குல ஸ்பீக்கர் வந்து 2 ஆண்டுகளுக்கு மேலாக முடிவெடுக்காமல் கலந்தாழ்த்தி வந்திருக்கிறார். அப்போது உச்சநீதிமன்றம் இதே போல ஸ்பீக்கர் எத்தனை நாட்களுக்குள்ளாக ஆன்டி டிஃபெக்ஷன் லால முடிவெடுக்கணும்னு சட்ட அந்த விதிமுறை இல்லை. அந்த வேக்கமை ஃபில் பண்றதுக்கும் உச்சநீதிமன்றம் இது போல ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தாங்க. 3 மாதத்துக்குள்ளாக நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என. சோ எங்கெங்கெல்லாம் அரசியல் சாசனம் மீறப்படுகிறது, அரசியல் சாசனத்தோட எசன்ஸ் எங்கெங்கெல்லாம் மீறப்படுகிறதோ அப்போ அங்க இருக்கிற வேக்கமா, அந்த இடைவெளியை நிரப்புவதற்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்குவதற்கான அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு அரசியல் சாசனம் வழங்கி இருக்கிறது. அந்த தீர்ப்பை, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறார்கள்.